நிறைய பேர் சீக்கிரம் சாக தயாராகிட்டாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்றா, உண்மைதான். தவம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு எல்லோரும் புருவ மையத்தை நோக்கி, சிவனை நோக்கி மட்டும்தான் தவம் செய்கிறாங்க. அதுக்கு பேர் சிவத்தியானம். அகத்தியர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. புருவ மையத்தில் நெற்றிக்கண் உடையவன் சிவன், விநாயகப் பெருமானும் தான் இருக்கட்டும். அதனால் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க, சிவத்தியானம் தான் செய்கிறாங்க, சிவன் நோக்கி தான் பயணப்படுறாங்க. ஏன் இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை சொன்னாங்கல்ல, அவரோட தியான முறை என்ன? அந்த ஆசனம் எப்படி போடணும்? பிரம்மான்னு ஒருத்தரை சொன்னாங்கல்ல, அவரை பற்றி ஒன்றும் தெரியலை. சிவனுக்கு ஒரு தலை, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு தலை, மொத்தம் 2 தலை. பிரம்மாவுக்கு 4 தலை, மொத்தம் அது 2 இது 4 6 தலை. 6 தலையுடைய கடவுள் யார்? அவர் தான் நம்ம முருகப்பெருமான். சரியா? நீ முருகப்பெருமானை பார்க்கணுன்னா இவங்க 2 பேரையும் கடந்தால் தான் பார்க்க முடியும். யாரை? சிவனுக்கு அடுத்து பிரம்மாவையும் விஷ்ணுவையும். ஏன்னா நீ சிவனை பிடிச்சிட்டியான்னு தெரியணும்னாவே விஷ்ணுவை நீ பிடிச்சிருந்தா தான் தெரியும். பாதாள லோகத்துக்கு போனால் மட்டும்தான் தெரியும். அதுக்கு நீ என்ன தவம் பண்ணணும்? மகாவிஷ்ணுவோட தவம் பண்ணணும். அவர் என்ன தவம் சொல்லியிருக்காரோ அதை பண்ணணும். அதுக்கு எடுத்தாப்புல பிரம்மாவோட தவம் முதல்ல அதை தான் பண்ணியிருக்கணும். சரி, அதுக்கப்புறமாவது அதை பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் நிறைய பரீட்சை இருக்குது. சரியா? இப்போ எல்லாருமே 6 ஆதாரத்தையும் திறந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 ஆதாரமும் திறக்காது. அப்படி திறந்துருந்தா நீ பெரிய ஞானி ஆகிருப்ப, மகான் ஆகிருப்ப. தெரிஞ்சுக்க.